6. முகம் நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. முகம் நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. காட்டு சொல்றேன். நான் உள்ள பாடல்களுக்குள்ள போகல, நல்ல பெரிய பெரிய பாடல்களாக இருக்கின்றன. பெருஞ்சித்திரனார் என்று ஒரு மாபெரும் புலவர், மிகவும் வறுமையோடு இருந்தார். அவர் வெளிமான் என்பவனுடைய தம்பி வெளிமானை பார்ப்பதற்காக சென்றார். தன்னுடைய வறுமையை அவன் கொடுக்கிற பொருள் மூலமாக பெற்று தன்னுடைய வறுமையை நீக்கிக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். அவனுக்கு மனசில்ல போடுறது, அதனால ஏதோ கொடுத்து அனுப்புறான். அதனால அவர் அதை பெறவில்லை, திரும்பி விடுகிறார். மானமுடையவன். அதுல இந்த வரிசை அறிதலோ அரிதே பெரிதும்னு இருக்கு. ஒரு புலவர்களிடம் இருந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கக்கூடாது. அவருடைய தகுதி அறிந்து கொடுக்க வேண்டும் என்பதனாலே தான் அது முதல்ல வர்றவங்களுக்கு தங்க பதக்கம், அடுத்தவனுக்கு வெள்ளி பதக்கம், அடுத்தவனுக்கு வெண்கல பதக்கம்னு கொடுக்குறாங்க இல்லையா. அது மாதிரி அவருடைய கல்வி, அவருடைய திறமை, அவருடைய மேலாண்மை இதெல்லாம் தெரிந்து கொடுக்கணும். ஏதோ வந்திருக்காருங்கிறதுக்காக இந்த நன்கொடைக்காக வருகிறார்களே, நோட்டை எடுத்து கொண்டு வருவார்கள். அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதை ஆராய்ந்து கொடுக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அப்படி கொடுத்தார்கள். அந்த வெளிமான் கொடுத்ததை பெறாமல் பெருஞ்சித்திரனார் கிளம்பி விட்டார். அதற்கு பிறகு அதிகமானிடம் போகிறார். அவன் பெரிய வள்ளல்லாம், என்னமோ தெரியல, அவனுடைய சூழ்நிலை சரியில்லை. இந்த பாண்டி நடிகை எப்படி கோவலனை அறியாமல் கொன்றானோ அது போல இந்த அதிகமானே உதாசீனப்படுத்துகிறான். அந்த ஏதோ கொடுப்போன்னு கொடுத்து அனுப்புறான். அவர் ஒரு வார்த்தை சொல்றார், காணாது ஈத்த இப்பொருட்கு யானோர் வணிக பரிசீலன் அல்லன். இப்ப திருக்குறளை பல பேர் வணிக முறையிலே நடைமுறைப்படுத்த விழைகிறார்கள் அல்லவா, அதுபோல் வணிக பரிசீலன் அல்லேன் என்று பேணி தனித்தாயினும் இனிதவர் துணை அளவு அறிந்து நல்கினர் வெடினே என்று சொல்கிறார். அந்த கருத்து நான் பூரா பாடலை சொல்லல, அந்த 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 என்ன பாயிண்ட் இருக்கு அதை மட்டும் டச் பண்றேன். காணாது நான் யாரென்றும் தெரிந்து கொள்ளாமல் என்னுடைய பாடலினுடைய கருத்து அதனுடைய சுவையை தெரிந்து கொள்ளாமல் காணாது இந்த பொருளை நான் பெறமாட்டேன். என்னை பார்த்து உளவும் ஒரு நெஞ்சார்ந்த நட்போடு சிறிதளவு தினை அளவு கொடுத்தால் கூட அதை நான் இன்பமாக பெறுவேன். ஆனால் என்னை காணாமலே யாரோ ஒரு புலவன் வந்திருக்கிறான் என்று கருதி கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கிளம்பி விடுகிறார் பாருங்க. முக நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு என்பதுதான் சிறந்த கருத்து என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கதை ஒன்று இருக்கு. சீனக்க முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அதை நான் சொல்ல விரும்பல, அது பெரிய கதை, இதுலயே ஓடிடும் 1/2 மணி நேரமும். அது இந்த மாதிரி தான். அவர் அந்த பொய்யாமொழி புலவர் என்பவர் அந்த சீனக்க முதலியாரோடு எவ்வளவு ஒன்றி இருந்தார். அவர்கள் அறியாமல் செய்த பிழையை இவன் அறியாமல் செய்த பிழைதான் என்பதை உணர்ந்து கொண்டான் என்பதுதான் அந்த கதை. அதுக்குள்ள போக வேண்டாம். மீண்டும் குறளை கவனிகள். முக நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு. அடுத்து 7ஆம் குறள். அழிவின் அவை நீக்கி 6 உய்த்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. நட்புங்கிறத முதல்ல போட்டுக்கோங்க. நட்பு அழிவின் அவை நீக்கி 6 உய்த்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம். அதாவது அழிவை தரும் தீமையை நீக்கி நல்வழிப்படுத்தி துன்பம் வரும்போது அந்த துன்பத்தையும் பங்கு போட்டுக் கொள்வதே நட்பாகும். இப்ப அந்த ஆழகாலம் விஷம் வந்தபோது எல்லாம் ஓடி போயிட்டானுங்கல்ல, தேவாதி தேவர்கள் எல்லாம் ஓடிட்டான், அரக்கர்களும் ஓடிட்டான். எல்லாரும் ஆவலோட காத்திருந்தான், பெருசா கிடைக்கும், எல்லாரும் பங்கு போட்டுக்கலாம், அல்லது நாமளே முன்னால முந்திக்கிட்டு போய் அடிச்சு சாப்பிட்டு போயிடலான்னு. அது நஞ்சு வந்தோடனே எல்லாம் ஓடிட்டான். அது மாதிரி துன்பம் வருகிற போது அனைவரும் சேர்ந்து அதில் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும். அதுதான் உயரிய நட்பு என்பதை இந்த குறளின் மூலமாக 7வது குறளின் மூலமாக சொல்லுகிறார். அழிவின் அவை நீக்கி 6 உய்த்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. இந்த புத்தியார்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு புலவர். இந்த கோப்பெருஞ்சோழனுக்கு
5வது குறளுக்கு சொன்ன பாருங்க. அவர் கேளாமலே அவரை கோராமலே தான் பங்கு கொண்டு வடக்கிருந்து உயிர் நீத்தார் அவரோடு சேர்ந்து. இந்த பொத்தியார் கூடவே இருக்கிறவர் பாண்டிய நாட்டுல, அது சோழ நாட்டுல. அப்படி இருக்கிற பொத்தியார் தானும் இருப்பேன் என்று சொன்னார். எங்கேயோ பாண்டி நாட்டுல இருக்கிற பிசிராந்தையார் அந்த துன்பத்தில் பங்கு போட்டுக் கொள்கிற போது கூடவே இருந்து நண்பனாக இருந்து அனுபவித்தவர். இன்பம் வந்த போது கூடவே இருந்து விட்டு துன்பம் வருகிற போது கலண்டு விடக்கூடாது என்று கருதினார் புத்தியார். அதான் அழிவின் அவை நீக்கி ஆறு உய்த்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அந்த துன்பத்தில் பங்கு கொண்டு அந்த துன்பத்தை தானும் பகிர்ந்து கொள்வதுதான் நட்பு என்பதை இந்த குரல் மூலமாக சொல்கிறார். அப்ப அவன் என்ன பண்ணா, இவருடைய துன்பத்துல அவனும் பங்கு கொள்ளணும்னு நினைச்சான். அது கோப்பரிச்சோட உங்களுடைய மனைவி மகப்பேறு பேரு காலத்தில் இருக்கிறாள், குழந்தை பிறக்கட்டும், நீ பாட்டுக்கு இங்க இருந்துட்டு அதெல்லாம் தூய்த்து அதற்கு பிறகு நீ வடக்கு இருக்கலாம் என்று அவனுக்கு அறிவுரை அந்த பொத்தியார் என்கிறார் அறிஞனுக்கு கல்வியாளருக்கு கோப்பெருஞ்சோழன் அறிவுரை. இதுதான் நட்பு. இந்த மாதிரிதான் இருக்கணும் நட்பு. இப்ப அவர் கதை வேற. அவர் வயதானவர், எல்லாம் ஆண்டு அனுபவித்தவர். இந்த நட்பிலே அவர் பாராமலே பெற்ற உணர்வை அவர் இங்கு வெளிப்படுத்துகிறார். நீ அப்படி இல்லை, இளைஞன், அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு வா என்று அவர் அட்வைஸ் பண்ணுகிறார். அதான் அந்த குறளினுடைய அருமையான ஒரு கருத்து. அடுத்து 8, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே எடுக்கன் களைவதான் நட்பு. இது எல்லாருக்கும் சொல்ற கருத்து தான் இது. அது ஆடை நெகிழ்கிற போது தன்னுடைய கை தன்னை அறியாமலே சென்று ஆடை திருத்திக் கொள்வதை போல, ஆடை நெகிழ்கிற போது தன்னுடைய கைகள் எவ்வாறு தன்னை அறியாமல் சென்று அந்த ஆடையை திருத்திக் கொள்கிறதோ அதுபோல ஒரு ஒரு நண்பனுக்கு துன்பம் வருகிற போது அந்த ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்பான். எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது, ஒன்றும் கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், ஆக வேண்டியதை நாம் பார்ப்போம் என்று சொல்வதுதான் உற்ற நண்பன். அப்படியா என்று அப்படியே சென்று விடுவானே, ஆனால் அது உண்மையான நட்பாக இருக்காது. உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கு இடுக்கன் களைதான். இடுக்கன் என்ற துன்பம், அந்த துன்பத்தை களைவதுதான் நட்பு என்பது இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும் இல்லையா? திருத்தக்க தேவர் சொல்லுகிறார், இவ்வையன் என் ஆவி துணைவன் என்று காப்பாற்றுகிறான் சீவகனை. சீவகனுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பம் ஏற்படுகிறது. ராசமாபுரத்திலே சீவகனுடைய எதிரிகள் வஞ்சகமாக அவனை கொல்வதற்கு, அதாவது 50 காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியினுடைய காப்பிய தலைவன் சீவகன், அவனை கொல்வதற்கு வஞ்சகமாக சூழ்ச்சி செய்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே சுதஞ்சனன் என்கிற அவனுடைய நெருங்கிய நட்பன், அவன் இந்த வித்தைகள்லாம் செய்வான், திடீர்னு பறப்பான், அப்படியெல்லாம் இருந்தது அவனுடைய காலம். இதெல்லாம் பொய் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துல சில பேர் அருஞ்செயல்கள் செய்வார்கள். அருமையான, எல்லாராலையும் செய்ய முடியாது, அதற்கென்று பயிற்சி, பல்வேறு பயிற்சிகள், அதோடு அவனுக்கு இறையருளும் இருக்கிறது. அப்படி பறக்கக்கூடிய. இப்பொழுது நான் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒருவன் தன்னுடைய உடலிலே ஏதேதோ கட்டிக்கொள்கிறான். கட்டிக்கொண்டு அங்கே 100 மக்கள் குழுமி இருக்கிறார்கள். அவன் திடீரென்று மேலே எழும்புகிறான், எந்த விதமான இதுவும் இல்லை, அப்படியே போறான் மேல. இதை நேரடியாக அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த காலத்திலேயே அப்படி இருக்கிறது என்றால் அவன் எப்படி எல்லாம் செய்திருப்பான் என்று பார்த்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு வித்தை செய்கிறான். அவன் நேரடியாக அவன் கொல்லப்படுகிற சூழல் இருக்கிற போது நேரடியாக பாய்ந்து அவனை கட்டி அணைத்து தூக்கி கொண்டு பறந்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை திருத்தக்க தேவர் காட்டுகிறார். சமண பெருங்காப்பியம் இதைத்தான் முதலில் உவே சாமிநாதையர் ஓலைச்சுவடியில் இருந்து ஏட்டுச்சுவடிக்கு கொண்டு வந்த ஒரு காப்பியம் இந்த சிவ சிந்தாமணி. அப்போ அவன் எப்படி அந்த கருத்து சொல்றாரு, இவ்வையன் என் ஆவி துணைவன் என்று அவன் கூறுவதாக
ஆவினா உயிர், உயிர் துணைவன், உயிர் நண்பன் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அது ஆவி துணைவன் என்று அவர் தன்னுடைய செய்யுளிலே போட்டிருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, அது மகாபாரதத்துல பாஞ்சாலியினுடைய உடையை உரிகிற போது அது கதை என்று நினைத்து கொள்ளாமல் பாரதியார் பாஞ்சாலி சபதம்னு ஒரு நூல் எழுதினார், ஒரு சின்ன இலக்கியமாக எழுதினார். அவர் எதற்காக பாஞ்சாலி சபதம் எழுதினார் என்றால், பாஞ்சாலி வந்து பாரத தேசத்தினுடைய அன்னையாக பாவித்து அதை இந்த ஆங்கிலேயர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்பதாக அதை வைத்து எழுதுகிறார். இப்ப அந்த பாஞ்சாலியை அவமானப்படுத்துகிற போது கண்ணன் எவ்வாறு அந்த ஆடைகளை எல்லாம் கொடுத்து அவளுடைய மானத்தை காப்பாற்றினானோ, அதை போல நாம் பாரத தேவியின் மானத்தை காப்பாற்ற வேண்டும், அனைவரும் விடுதலை வேள்வியில் குதியுங்கள் என்று சொன்னார். உடுக்க இழந்தவன் கைவோல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று, நண்பன் இல்லை, உன்னுடைய தாய்நாடே இப்படி பரிதவிக்கிறது, ஆங்கிலேயனிடம் அகப்பட்டு கொண்டு எல்லோரும் குதியுங்கள் என்று சொன்னது இரண்டாவது எடுத்துக்காட்டு. மூன்றாவதாக நிதர்சனமாக மதுரையில் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை இளங்குமரனார் தன்னுடைய நூலிலேயே பதிவு செய்திருக்கிறார். வைகையிலே பெருவெள்ளம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் வாழ்ந்த காலத்தில் பெருவெள்ளம், வைகை புரண்டு ஓடுகிறது, ஏரிகள் எல்லாம் உடைந்து விட்டன, குளங்கள் எல்லாம் உடைந்து விட்டன, எங்கும் வெள்ளக்காடு, மக்கள் பரிதவிக்கிறார்கள். ஒவ்வொருவராக அதில் மாய்ந்து கொண்டு இருப்பதை பார்த்து ஒரு அந்த ஒரு டிராகன் மாதிரி கொண்டு வர பாருங்க, கொண்டு வந்து அதில் மக்களை ஏற்றி கொண்டு போய் வேறு இடத்தில் கொண்டு போய் விடுவார்கள். அப்படி வருகிறது ஒரு எந்திரம். ஒரு பெண் அதை பற்றுகிறாள், ஒரு பெண் அதை பற்றுகிறாள், அவளுடைய உடை நெகிழ்கிறது, கீழே விழுந்து விட்டது தண்ணீரே, அவள் மட்டும் தொங்கினாள், அவன் பிடித்து விட்டான். என்றாலும் கூட உதறி கொண்டு தன்னுடைய மானமே பெரிது, தன்னுடைய மானமே பெரிது என்று அந்த வெள்ளத்திலே விழுந்து செத்து போனான். எவ்வளவு மான உணர்வு பாருங்கள். உடுக்க இழந்தவன் கைகூட அங்கு இடுக்கன் களையதான் நட்பு என்று அவளை காப்பாற்ற முனைந்தாலும் கூட தன்னுடைய ஆடை நெகிழ்ந்து விட்டது. அந்த இடத்திலே அவருடைய ஆடை யாரும் கட்டிவிட முடியாது, தன்னுடைய கையும் கட்ட முடியாது, ஏனென்றால் ஒரு கை அங்கே பிடித்திருக்கிறது. அதனால் மானத்தை காப்பதை விட உயிர் பெரிதன்று என்று நினைத்து விழுந்து விட்டார். உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இது 8வது குறள். 9, நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. கொட்பின்றி என்றால் நண்பர் இடரூறுகிற போதெல்லாம் தாங்கி பிடித்தல். அவன் மனதளவிலே சோர்ந்து விடக்கூடாது என்பதனால் அவன் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்வடைகிறானோ அந்த மாதிரி காலத்தில் அவனை தாங்கி பிடித்து அவனை உயர்த்துவது, அதான் கொட்பின்றி. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஒன்றும் நிலை. உள்ளும் வாய் என்பது இப்படி நேருகிற போதெல்லாம். நட்பிற்கு வீற்றிருக்கை என்றால் அது குழு வீற்றிருத்தல் போல, இந்த நட்பு என்பதுதான் குழு வீற்றிருத்தல் போல. இப்படி அவன் அல்லலூறுகிற போதெல்லாம் உடன் இருந்து செய்வது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதை ஒரு அறிஞர் பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? கண்ணகனார் என்கிற புலவர் பாடுகிறார். இப்படி ஒரு துன்பம் வருகிற போது ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலராவ சாலார் பாலராகுபவே. என்ன சார் புறநானூறு 218. ஒரு வழி தோன்றியாங்கு
இப்ப கற்றாரே கற்றாரே காமுருவர் மூதுரையில 24வது பாடல். அவர்களுடைய அருமை அவர்களுக்கு தான் தெரியும், மூர்க்கனுக்கு தெரியாது. அதான் கற்றாரே கற்றாரே காமுருவர் என்று மூதுரையிலே அவையார் எடுத்தார். இங்கே சான்றோர் பாலராவர், சான்றோர் சான்றோர் பாலராவர். சான்றோர்கள் ஒரு வழி தோன்றியாங்கு, உண்மை பேசுதல், நேர்மையாக இருத்தல், பொறுமையாக இருத்தல், புறங்கூறாது இருத்தல், இதெல்லாம் சான்றோர். இது ஒரு வழி தோன்றியாங்க. எப்படி சான்றோராக இருத்தல் என்கிற ஒரு வழி தோன்றியாங்க. அவர்கள் வாழ் இருப்பார்கள். சாலார் சாலார் பாலராகவே மூட மூட ஒன்று சேரமாட்டான். அவர்கள் சேரமாட்டார்கள். தனக்கு ஆதாயம் இருக்கிற போது சேருவார்கள், பிறகு பிரிந்து விடுவார்கள். அதனால சாலார் சாலார் பாலராகவே சான்றோர் சான்றர் பாலராக என்றால் அவர்கள் உற்றுழி உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சான்றோர்கள் என்பதை இந்த பாடல் மூலமாக சொல்கிறார். மீண்டும் 9வது குறளை பாருங்கள். நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொற்பின்றி ஒல்லுமாய் ஊன்றும் நிலை. கொற்பின்றி ஊன்றுமாய் கொற்பின்றி ஒல்லுமாய் ஊன்றும் நிலை என்பது நட்பிற்கு வீற்றிருக்கை ஆகும். யாதெனில், இது கேள்வி கேட்கிறார். யாது எனில், நட்பிற்கு வீற்றிருக்கை யாது எனில் அவரே பதில் சொல்றார், நாம சொல்ல மாட்டோம், ஆனா அவர் சொல்றார். நட்பிற்கு வீற்றிருக்கை யாது, நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொற்பின்றி ஒல்லுமாய் ஊன்றும் நிலை. உன்னுடைய நண்பன் எப்பொழுதெல்லாம் இடர்வுறுகிறானோ அப்போதெல்லாம் நீ உற்றுழி உதவ வேண்டும் என்பது கருத்து. கடைசி குறள். இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இது நல்ல குரலை பாருங்க. இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இப்ப என்னை நோக்க அவர் எனக்கு இத்தகைய தன்மையுடையவர் நண்பர், அவரை நோக்க அவருக்கு நான் எணுத என்று கருத தொடங்கினாலே நட்பின் புனிதம் கெட்டுவிடும். உங்களுக்கு அவர் நண்பர் தானே? ஆமாம். அவர் உங்களுக்கு நண்பர் தானே? ஆமாம். ஆனால் என்னுடைய நட்பினாலே தான் அவர் பெருமை பெறுகிறார் என்றோ, அவருடைய நட்பினாலே தான் நான் பெருமை பெறுகிறேன் என்றோ பிதற்றி கொண்டால் அந்த நட்பு நட்பாகாது என்று நட்பினுடைய கடைசி குறளிலே முடிவுரை எழுதுகிறார் திருவள்ளுவர். இந்த நட்பு என்கிற 790வது குறள்ல என்னை நோக்க அவர் எனக்கு இத்தகைய தன்மை உடையவர், அவரை நோக்க அவருக்கு நான் இத்தகைய தன்மை உடையவன் என கருத தொடங்கினாலே நட்பின் புனிதம் கெட்டுவிடும். இதை நீங்க நிறைய நடைமுறையில பார்க்கலாம். அந்த திருக்குறள் படி பெரும்பாலோர் நடப்பதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா அவரை எனக்கு 30 ஆண்டுகளா தெரியும். ஏதாவது அவருக்கு உதவி பண்ணிருக்கிறியா, அல்லது அவரிடம் ஏதாவது பெற்றதை அதை ஏதாவது சொல்லணும். அவரிடமிருந்து உதவி பெற்றிருந்தால் அந்த செய் நன்றியை இவன் சொல்லணும். அப்படி சொல்லுகிறார்களா என்றால் அவரிடம் அவரை ஒரு பெரிய ஆள்னு வச்சிருக்க, ஒரு பெரிய சான்றோர், அவர் எனக்கு மிகப்பெரிய நண்பர் என்று சொல்வதிலே பெருமை இல்லை. அந்த நட்பின் அடையாளமாக நீ ஏதாவது பண்ணியிருக்கணும், சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாமல் பிதற்றிக் கொள்வது தவறு என்று சொல்வதுதான் இந்த செய்தி. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப நிறைய பேரு ஏதோ ஒரு ஆதாயம் கருதி பல்கலைக்கழகங்கள்ல அந்த கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. கௌரவ டாக்டர் பட்டம் என்பதை உண்மையாகவும் கொடுக்கிறார்கள், ஏதாவது பயன் கருதியும் கொடுக்கிறார்கள். இது ஒரு காலகட்டத்துல, நான் பெயரை சொல்லாம சொல்றேன், பெயர் வேண்டாம், ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு துணைவேந்தர் இருக்கிறார். அங்கே ஆளவை மன்றம் என்று பெயர், செனட்னு சொல்லுவாங்க. ஆளவை மன்றம், செனட். அங்கே ஆலோசனை செய்வார்கள். பட்டமளிப்புடன் நடைபெற போகிறது. அதாவது படித்து பட்டம் பெற்ற மாணவர்கள், இளநிலை முதுநிலை
அப்புறம் ஆராய்ச்சி பட்டப்படிப்புடையவர்கள் பட்டமளிப்புடன் நடைபெறப் போகிறது. அப்பொழுது சமுதாயத்தில் சிறந்து விளங்குகிற மிகச்சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குவார். அப்படி வழங்குகிற போது அந்த செனட்ல இருக்கிற ஒரு அன்பர் இன்னாருக்கு கொடுத்தால் அவர் 1 கோடி கொடுப்பார், பல்கலைக்கழகத்துக்கு 1 கோடி கிடைக்கும். இது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்றது. அப்படி சொல்லுகிற போது அந்த துணைவேந்தர் சொன்னார், நாம கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கறத கௌரவமானவர்களுக்கு கொடுக்கணும். அவர் பணம் கொடுக்குறாருங்கிறதுக்காக அவருக்கு போய் கொடுத்தா, அதாவது தகுதியானவர்கள் சிறப்பிக்கப்படாமல் போகிறார்கள் என்பதுதான் மிக இன்றியமையாத ஒன்று. இது நாட்டில் நிறைய நடக்குது. உண்மையாக சிறப்பிக்கப்பட வேண்டியவர்களை உதாசீனப்படுத்துகிறார்கள். உண்மையாக உழைப்பவர்களுக்கு அந்த விருதுகள் கிடைப்பதில்லை. கிடைக்குது, சிலருக்கு கிடைக்கும், பெரும்பாலானோருக்கு உண்மையாக உழைப்பவருக்கு கிடைக்குது. அதை போல அந்த செனட் உறுப்பினருக்கு சொன்னார், வேண்டாம், இப்படி செய்வதால் ஒரு தகுதியான நபரை நாம் கௌரவிக்காமல் போனால் பிழையாகிவிடும். சிறந்த அறிஞராக இருப்பதனால் இந்த கருத்தை சொன்னார். தகுதியான ஒருவருக்கு அந்த கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க செய்தார் என்பதுதான் கருத்து. இப்ப சினிமா நடிகர்களுக்கு கொடுக்கிறார்கள், அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கிறார்கள், அதெல்லாம் பயன் கருதி கொடுக்கப்படுவது. அந்த டாக்டர் பட்டம், கௌரவ டாக்டர் பட்டம் கொடுப்பதெல்லாம் பயன் கருதி கொடுக்கப்படுகிற பட்டங்கள். ஆகையினாலே இங்கே இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையனும் புல்லென்னும் நட்பு, அது புண்மையானது. அந்த நட்பு என்பது புண்மையானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய முடிவாக சொல்லப்படுகிற செய்தி, நல்லோர் நட்பு நலமெலாம் நல்கும், நல்லோர் நட்பு நலமெலாம் நல்கும். தகுதி உடையவர்களுக்கு தகுதியானவற்றை வழங்காமல் போனால் அந்த பல்கலைக்கழகத்திற்குத்தான் இழுக்கே தவிர வேறொன்றுமில்லை.